இப்போ வந்து பார்த்துக்கோங்க யங்ஸ்டர்ஸ், இதுதான் இவங்க வீடு, இவங்க சூழ்நிலை நிலைமை இப்படி தான் இருக்குது. நான் பொய்யா ஆடுறேன், பொய்யா வேஷம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும், அந்த ஆத்தா கிட்ட சொல்லட்டும். அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அம்மா ஒன்று தான், பொதுவாக இருக்கிறவங்க அம்மா மட்டும்தான். நான் தப்பாக பொய்யா வேஷம் போடுறது அத்தனை சொல்கிறவங்க அந்த அம்மா தண்டனை கொடுக்கட்டும், அதுபடி நடக்கட்டும். இந்த மண்ணு தரேன்னு சொல்லிட்டு இவங்க அண்ணன் தம்பிங்க வாங்கி ஏமாத்திட்டானுங்க. அதனால் கடன் வாங்கி மண்ணு தரேன்னு பணத்தை வாங்கினாங்க, மண்ணும் தரல பணமும் கொடுக்கல, ஓடிட்டாங்க திருட்டு பையனுங்க. அதனால தான் கடன் கொடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கினேன். ஏமாத்திட்டாங்களோ? ஆமா, என்ன ஏமாத்திட்டாங்க. எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. சொந்தக்காரங்க தான், வேற யாரும் கிடையாது, எல்லாம் சொந்தக்காரங்க. ஏமாத்தினால அதனால கடன் வாங்கினாங்க. இப்ப நீங்க கடன் அடைச்சிட்டீங்க, அடிச்சிட்டேன், அந்த 1 லட்சம் ரூபாய் அடைச்சிட்டீங்க. ஹலோ ப்ரோ, லோன் ஏஜென்ட்டுங்களா ப்ரோ? சொல்லுங்க. இப்போ வந்து அந்த பாலகான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வீடியோ எடுத்து போட்டிங்களா ப்ரோ, அந்த ஏஜென்ட் நீங்கள் தானே? ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறோம். அவங்க கடன் கொடுத்துட்டாங்களா, முடிச்சிட்டாங்கல்ல? கடன்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அக்கா இதான் உங்கள் வீடுங்களாங்க்கா? எப்படிங்க சின்ன வீடாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இதாக இருக்கும் போலையே? இது வீடு சொந்த வீடு கிடையாது, வீடு பாகம் மட்டும்தான் இங்கேன்னு சொன்னாங்க. நான் சொந்த வீடு எதுவும் கட்டலை. இருந்தது வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அது ஃபயர் ஆகிட்டு எரிஞ்சு போயிடுச்சு. ஒரு 3 வருஷம் ஆகுது. அப்படிங்களா? ஆமாம், இது கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. போய் பின்ன வீடும் கொடுத்தாங்க, கட்ட சொன்னாங்க. நாங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கலை, முடியாது. இப்படி இவருக்கு கால் ஆக்சிடென்ட் ஆனதுனால விட்டாச்சு. கால் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு? சரி சரி. அதனால் எதுவும் பண்ணுறது ஒன்று. வீட்டில் எத்தனை பேருங்கக்கா? நாங்கள் 2 பேர் தான். எல்லாம் இருந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் துரத்தியாச்சு. துரத்தியாச்சுங்களா? ஆமாம், போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. பின்னாடி சோறு கூட இடிஞ்சிருக்கு போலையே? ஆமாம், அது இடிஞ்சிடுச்சு, அது மழையெல்லாம் போயிடுச்சு. ஸோ இதுதான் இவங்களோட வீடு, செல்வி அவங்களோட வீடு. செல்வி தானே உங்கள் பேர்? ஆமாம், கண்டிப்பாக. ஆமாம், இது வந்து நான் கடத்துக்காக பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்ததாக சொன்னாங்க. உண்மையாலுமே இந்த வீடு நான் அந்த இதுக்காகவே நான் மெயினாக காட்டுறேன். என்னோடய வீடு இதுதான். வீடு சொந்த வீடு கிடையாது, வேற ஒருத்தவங்க வீடு. அது நான் சும்மா எப்படி வீடு இல்லாததுனால இங்கே இருக்கிறேன், அவ்வளோதான். கட்டுறது இனிமேல் தான் கட்டணும். பணம் கொடுக்காம ஒரு வீட்டில் இருக்கிறேன், அவ்வளோதான். வாடகை வீடு தான். நீங்கள் யார் வேணாலும் விசாரிச்சு கொடுங்க. என்ன வேலைக்குங்கக்கா பண்ணுறீங்க? நான் டெய்லர். நான் அப்பத்துலேருந்தே டெய்லர் தான். டெய்லராக இருக்குங்க. அவர் ஹஸ்பண்டு? அவர் சோபா வேலைக்கு. சோபா வேலைக்கு போகிறாருங்களா? சரிங்க. ஏதோ இந்த பம்பை அடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பம்பை வேலைக்கும் போவார். அதுவும் போகிறாரு. சம்பளம் இதெல்லாம் எப்படிங்கக்கா? சம்பளம்னா எப்படி? மாத சம்பளம் எப்படி? மாத சம்பளம்னு நான் அது வரைக்கும் பார்த்ததில்ல. எங்கே வருது? வரதெல்லாம் இவரே குடிச்சிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் இல்லை, எனக்கு எதுவும் தெரியல. கஷ்டப்பட்டு தான் ஆனால் இது பண்ணிட்டு இருக்கேன், லைஃப் இது பண்ணிட்டு இருக்கீங்க. சரி சரிங்கக்கா. அதுக்கு தான் கடன் வாங்கியிருந்தீங்களோ? அது என்ன கடன்? அது என்ன கடனா? இந்த மண்ணு தரேன்னு சொல்லிட்டு இவங்க அண்ணன் தம்பிங்க வாங்கி ஏமாத்திட்டானுங்க. அதனால கடன் வாங்கி மண்ணு தரேன்னு பணத்தை வாங்கினாங்க, மண்ணும் தரல பணமும் கொடுக்கல, ஓடிட்டாங்க திருட்டு பையனுங்க. அதனால தான் கடன் கொடுத்தவங்க கிட்ட கடன் வாங்கினேன். உங்களை ஏமாத்திட்டாங்களோ? ஆமா, என்ன ஏமாத்திட்டாங்க. எல்லாருமே ஏமாத்திட்டாங்க. சொந்தக்காரங்க தான், வேற யாரும் கிடையாது, எல்லாம் சொந்தக்காரங்க. ஏமாத்தினால அதனால கடன் வாங்கிருக்கீங்க. எவ்வளவு கடன் வாங்குனீங்க? நான் 1 லட்ச ரூபாய் வாங்கினேன், மண்ணுக்காக வாங்கினேன். அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டு தான் ஓடிட்டாங்க. 1 லட்ச ரூபாய் வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கு தான் அவர் வந்து அந்த வட்டி கேட்டு வந்து அந்த வீடியோ வைரல் ஆனிச்சு. ஆமா, வைரல் ஆச்சு. அது ஏதோ 3 மாசத்துக்கு முன்னாடி வைரல் ஆனிச்சுங்கிற மாதிரி ஏதோ சொல்றாங்க. அது 3 மாசம் இல்ல, 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் கடன் கொடுத்தவங்க வந்து கேட்க வந்தாங்க. சரி, என்னோட கஷ்ட சூழ்நிலை கட்ட முடியல, அது சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவங்க வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்து அதை வைரல் பண்ணி விட்டாங்க. அது இப்போ எல்லா பக்கமும் உலகம் ஃபுல்லா பாலகான்ட்டு ஒவ்வொருத்தரும் பாலகா பேர்ல போயிட்டு இருக்குது. அம்மா இப்பவும் சொல்லறேன், நான் உனக்கு கொடுக்கறேன். ஆனா அம்மா வந்தது உண்மை, என் கஷ்ட சூழ்நிலையும் உண்மை, இதுல எதுவும் போய் இல்ல. அது நிறைய பேர் வந்து அதை ஒரு நல்ல இதா ஒரு காமெடியா தான் எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அது ஒண்ணும் காமெடிக்கு இது வேலையே கிடையாது. இது காமெடி பண்றதுக்கு ஒரு விஷயம் இல்ல. அது துன்புறுத்துற மாதிரிலாம் யாருக்கும் எதுவும் கிடையாது. ஒருத்தங்களை வந்து ஒரு ரசிக்கும்படியா தான் இருக்குது. அதனால நீங்க ஏதோ அதெல்லாம் நினைச்சது கவலைப்பட்டதெல்லாம் இது இல்லல்ல. அது வீடியோ போறதெல்லாம் ஒண்ணும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்ல. அம்மா பர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க செஞ்ச வேலையை அவங்க தான் பாத்துக்கணும். அதே சமயம் அதனால தான் அம்மா என்ன சூஸ் பண்ணிருக்காங்களோ என்னவோ தெரியல. ஏதோ சொல்றீங்க, சரி, அது உங்களோட நம்பிக்கை, தன்னம்பிக்கை. நம்பிக்கைலாம் கிடையாது, அவங்க செயல்படுத்துறாங்க. அவங்க செயல்படுத்துறதாவே இருக்கட்டும், அது உங்க நம்பிக்கை. ஒரு சில பேர் இது காமெடியா எடுத்துக்கிறாங்க, சில பேர் நம்ப மாட்டேங்கிறாங்க.
இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. 5 வருஷமா உங்களுக்குள்ள சாமி வந்துட்டு இருக்கு. ஆமா, ஆனா மனுஷங்களுக்கு தான் புரிய மாட்டேது. பொய்யா ஆடுறான், பேயே பிசாசு ஏதோ பேர் சொல்றாங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா உண்மையா அவங்க செய்யறாங்க, அம்மா கூட இருக்கிறாங்க, அதனால தைரியமா நான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்துக்கோங்க யங்ஸ்டர்ஸ், இதுதான் இவங்க வீடு. இவங்க சூழ்நிலை நிலைமை இப்படி தான் இருக்குது. இவங்க டெய்லராக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி சோபா வேலைக்கு தினக்கூலியாக போயிட்டுருக்காங்க. மாதம் ஒரு சில சின்ன தொகை வருமானம் தான் வருது. அதே சமயம் என்னென்னா அவங்க சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பேர் ஏமாற்றிட்டாங்க. அது நானும் விசாரித்தேன், அது உண்மை தான் போல். அதனால் வந்து இவங்க 1 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்காங்க. அது கட்டாத ஒரு சூழ்நிலையில் வந்து சாமி வந்தப்போ இவங்க வந்து வீடியோ எடுத்தாங்களா, இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சாமி வரதை பற்றிலாம் நமக்கு எதுவும் தெரியாது கேங்ஸ்டர்ஸ். நம்ம வந்து கடவுளை மட்டும் தான் நம்புகிறோம். அந்த கடவுளை தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்புறது இல்லை. நான் என்னன்றேன்னா சாமி வந்தது நான் சும்மா ஆக்ஷன் பண்றேன்னு சொல்றாங்கல்ல. இல்ல அதுதான் தண்டனை எனக்கு அதுக்குள்ளார நம்ம போக விரும்பல. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஏழ்மையின் காரணமாக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. அது எப்படி வந்து சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஸோ அப்படி நடந்துக்கலாம்னு தோணுது. இருந்தாலும் இவங்களோட நம்பிக்கை என்னென்னா இவங்களுக்குள்ள சாமி வருது. ஒரு 5 வருஷமாக வந்துட்டுருக்கான். நான் இங்கே கேட்ட வரைக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. நம்ம ஒரு முடியாத சூழ்நிலைக்கு தான் கடன் வாங்கணும். ஆனால் அதிக வட்டிக்கு கடன் வாங்குறப்ப அது நமக்கே வந்து தவறாக முடிஞ்சிடும். அதனால் கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க. தெரிஞ்சவங்களே கடன் கொடுத்தாலும் வார்த்தைகள் வந்து தடிக்கும். அவங்க நடந்துக்கிற விதமும் குணமும் வேறு மாதிரி மாறும். அதனால் கடன் வாங்குறப்ப யோசிச்சு கடன் வாங்குங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் கோடீஸ்வரனாக வாழணுட்டுலாம் இல்லை, கடன் இல்லாமல் வாழணும். அதுதான் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை. யாராச்சும் ஒரு லோன் ஏஜெண்ட்டாக போகிறப்போ உங்கள் கஷ்டமும் புரியுது. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் கடன் கேட்குற விதம் இருக்குல்ல, அது வந்து நாகரிகமான முறையில் கேளுங்க. யாரையுமே வந்து அவதூறாக பேசுகிறதோ ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டுறதோ அதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது. கண்டிப்பா மரியாதையா பேசினா ரொம்ப அம்மா தப்பு. வாங்கி தருவாங்க. அனாவசிய வார்த்தை பேசி அவங்க உயிரை கொண்டா கேட்குறவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். பனிஷ்மெண்ட் கிடைக்கும் கண்டிப்பா. அதான் அதனால் வந்து யாராக இருந்தாலும் கொஞ்சம் இதாக கேளுங்க. ஏன்னா ஒருத்தங்க கஷ்ட காலத்துக்கு தான் கடன் வாங்குறாங்களே தாண்டி ஏமாத்திட்டு போகணுலாம் இல்லை. நாட்டில் அவன் 1000 கோடி 2000 கோடி வாங்கிடலாம் எங்கேயோ போய் தஞ்சை அடைஞ்சிடறாங்க. அவங்களெல்லாம் எதுவுமே கேட்க முடியாது. ஏமாத்துறவங்க யாரா இருந்தாலும் அம்மா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் கடன் அடைச்சிட்டீங்க, அடிச்சிட்டேன், அந்த 1 லட்ச ரூபாய் அடைச்சிட்டீங்க. ஹலோ ஹலோ ப்ரோ, லோன் ஏஜென்ட்டுங்களா ப்ரோ? சொல்லுங்க. இப்போ வந்து அந்த பாலகான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வீடியோ எடுத்து போட்டிங்களா ப்ரோ, அந்த ஏஜென்ட் நீங்கள் தானே? ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறோம். அவங்க கடன் கொடுத்துட்டாங்களா, முடிச்சிட்டாங்கல்ல? கடன்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. நாங்கள் சொல்கிறது ஒன்று தான்க்கா. இந்த சாமி ஆடுறதுங்கிறது வந்து எல்லா பக்கமும் பரவிடுச்சு. அது மூலிமா எதுவும் நீங்கள் எதுவும் இது நினச்சிக்காதீங்க. ஜாலியாக அதை வந்து காமெடியாக எல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் தப்பாலாம் யாரும் ப்ரொஜெக்ட் பண்ணல, சரிங்களா? பண்ணனால அம்மா இருக்காங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. சரி, அதனால் ஒன்றும் அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. நான் இந்த வீடியோ போட்டுக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? போட்டுக்கலாம். அம்மா பர்மிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா போட்டுக்கலாம், நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி, நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அம்மாவோட பேரும் புகழும் வெளியில் போகுதுன்னா தாராளமாக போகட்டும். அம்மா முதல்ல வெளியில் வரணும், அவ்வளோதான். அம்மாவோட இதுக்காக தான், மற்றபடி என்னோட இது எதுவுமே கிடையவே கிடையாது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ அதுபடி நடக்கட்டும். அப்படியே நான் தப்பு ஏதாவது நான் பண்ணியிருந்தா எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கட்டும். சரி சரி. நான் பொய்யா ஆடுறேன், பொய்யா வேஷம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் எனக்கு தண்டனை கொடுக்கட்டும். அந்த ஆத்தா கிட்ட சொல்லட்டும். அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அம்மா ஒன்று தான். பொதுவாக இருக்கிறவங்க அம்மா மட்டும்தான். நான் தப்பாக பொய்யா வேஷம் போடுறது அத்தனை சொல்கிறவங்க அந்த அம்மா தண்டனை கொடுக்கட்டும், அதுபடி நடக்கட்டும். என் கையில் எதுவும் கிடையாது. சரி, சொல்லிட்டீங்க. இதுதான் உங்களோட ஒரு பதிலே, அவ்வளோதான். ஆமாம், கருத்து கிடையாது, பதிலே இதுதான். இதுதான் உங்கள் பதில். ஆமாம். சரி, இங்கே வாழ்க்கையில் முன்னேறதுக்காக எங்கள் சேனல் மூலிமா வாழ்த்துக்கள், சரிங்களா? கஷ்டப்பட்டால் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஏன்னா நீங்களும் சொன்னீங்க இந்த மாதிரி அந்த ஊரும் சொன்னார், பின்னாடி வீடுலாம் இதாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்க ஃபேமிலி தான் ப்ரோ அப்படின்னாரு. அதுக்காக தான் இந்த வீட்டே காட்டுறது. இந்த லோனு கேட்க வரும்போது பணம் கொடுக்காத சூழ்நிலையே கஷ்ட சூழ்நிலைன்றதுக்காக தான் அம்மாவே வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. நான் போயிட்டு என்கிட்ட பணம் இல்லை அம்மாட்ட கேட்டேன், அவங்களாம் வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு அதுக்கு சம்மந்தமே. சொன்ன மாதிரி அவங்களும் செஞ்சிட்டாங்க, நமக்கு அது கடன் கட்டி முடிச்சாச்சு. சரிங்க, ரொம்ப நன்றி. இது கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும், சரிங்களா? கண்டிப்பா. எனக்கு அம்மா இருக்கும்போது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க பக்கம் அம்மா இருக்காங்க. கண்டிப்பா, எனக்கு யாரும் வேணாம், எனக்கு அம்மா இருக்காங்க. ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், தெளிவா சொல்லுவேன். சரி, மகிழ்ச்சி. நானும் சுய சிந்தனையோடு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, மகிழ்ச்சி. உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னா நல்லது தான், சரிங்களா? சரி கேங்ஸ்டர்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சும்மா தெரிக்க விடுறோம்.